எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி இருக்குது? கேவலம் 90s கிட்ஸ் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்க தெரியுமா? கேவலம் 90s கிட்ஸா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களதான் வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேவலம் 90s கிட்ஸ்னு? ஆமா. வெரி குட். கடைசி எப்போ ஒரு படம் பாத்தீங்க? 2 நாளைக்கு முன்னால, ஒரு 5 நாளைக்கு முன்னால ஜோடிய லைஃப்ல ஒரு படத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். மஞ்சு மேல் பாய்ஸ் படம் பாத்திருக்கேன் சார். இந்த 90s கிட்ஸ் மஞ்சு மேல் பாய்ஸ் படம் பார்த்தவங்க இல்ல சார், மஞ்சு மேல பாய்ஸ் அப்படின்னு படம் இருக்கான்னு தேடி திருப்பி பார்த்தவங்க. போங்க போய் உட்காருங்க. ஒரு அமெரிக்க மல்டிநேஷனல் வெப்சைட் பல லட்சம் பசங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கு. அதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஜெனரேஷன் இந்த 90s கிட்ஸ். அதுக்கு அவங்க கொடுத்த வேலை பல லட்சம் உயிர், பல லட்சம் உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. கல்யாணத்துக்கு போனா சாத்துக்குடி பை வாங்கிட்டு வரணும்னு தோன்ற உங்களுக்கு, அவன் கதவை சாத்தி ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு தோணிருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,452 பான் வெப்சைட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. 27,000க்கு மேல என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கடப்பானா அப்படின்னு ரிப்ளை வந்திருக்கு. 7 தடவைக்கு மேல சர்வீஸ் அவைலபிள், நீங்க ஃப்ரீயா இருந்தா எடுத்துக்கோங்க ரிப்ளை வந்திருக்கு. 1,66,512 ப்ரௌசிங் சென்டர்கள் மூடப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு 2K கிட்ட பையன் ஒரு நாளைக்கு 9 பொண்ணுங்களுக்கு மேல வீடியோ கால் பண்றான். இதுல 90s கிட்ஸ்க்கு பொண்ணு எப்படி கிடைக்கும்? 90s கிட்ஸ் தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவன் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கேட்கல சார், மகாபலிபுரம் கூட்டு போறதுக்கு ஒரு பொண்ணு கேட்கறான். 90s கிட்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற எல்லா பசங்களும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹனிமூன் போயிருக்க வேண்டுமே, இன்னைக்கு மண்டையில ஹேர் வாஷ் ஆகி ஹேர் இன்கான் பண்றான், பாலத்துக்கு கீழே கை காட்டி பேரம் பேசுறான், ஏயே சாப்பிடுறான். உங்கள நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு 90s கிட்ஸ் டிப்ரெஷன் மோடுக்கு போறான். அவன் குடும்பமே அவனை பார்த்து சிரிக்குது. இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு வருது. அவங்க இனிமே உங்க கல்யாணத்துக்கு வந்து மொய் வச்சுட்டு சாப்பிட்டு போன குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு. 2002ல இருந்து ஒரு 10 லட்சம் 90s கிட்ஸ் இந்த லவ்வே வேணான்னு லடாக்கு டிராவல் பண்ண போயிட்டாங்க. இப்போ பாய் பெஸ்டி அவங்க வேலையை காட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 1,64,819 கப்பல உள்ள வந்து ஒரு மானகட்ட குரூப் பிரிக்க போகுது. அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணவங்க எல்லாம் டிப்ரெஷன்ல சாக போறாங்க. 5 லட்சம் ஃபாலோவர்ஸ், எப்படி 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓனர் என்னால அந்த பொண்ணோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியலன்னு கை தூக்குறான். அவனை யாரும் பிளாக் பண்ணல, அவனை ஃபாலோ பண்ற பொண்ணுங்களும் அவனை அன்ஃபாலோ பண்ணல. ஆனா வெறும் 500 ஃபாலோவர் வச்சிருக்கிற ஒரு பாவப்பட்ட 90s கிட்ட ஹாய் அனுப்புனதுக்கு அவன் ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் மேல ஸ்ட்ரெஸ் ஏறி ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நிறைய ஃபாலோவர் வச்சிருக்கிற உனக்கு டைம் இல்ல. இத சொல்லதான் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கேட்டோம். ஆனா கொலாப்ல சோப்பு விக்கிறதுக்கும் ஷாம்பு விக்கிறதுக்கும் ரீல்ஸ்க்கு டான்ஸ் ஆடவும் டைம் இருக்கு. ஒரு 90s கிட்ஸ் அழிஞ்சு போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. நீங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம் நாங்க சொல்லல. குடிக்கிற பால சொம்புல எடுத்துட்டு போய் ரூம்குள்ள போய் கதை சாத்திட்டு போடுற ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வேணாம். பெட்ரூம், ஹால், பாத்ரூம் அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணி போடுற ரீல்ஸ் வேணாம். பீச், பார்க், ரெசார்ட்னு கிஸ் பண்ணி போடுற போட்டோ ஷூட் வேணாம். விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 90s கிட்ஸ் சித்த மருத்துவரை பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2K கிட் தனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு ஜோசியக்காரன்ட்ட கை ரேகை காட்ட முடியும்னா ஒரு 90s கிட்ஸ் கையில ரேகை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண ஃபர்ஸ்ட் நைட், அதுல என்ன ஹாப்பினஸ் கிடைக்க போகுது? சாதாரண ஃபர்ஸ்ட் நைட்டா? ஹக் பண்றதுன்னா என்னையா? கட்டி பிடிக்கிறது. வேற கட்டி பிடிச்சால குழந்தை பிறந்தறன்னு நினைக்கிற 90s கிட்ஸ் இருக்கிற ஊர் யாரு? கேர்ள் பஸ்டி ஆடம்பரம், கேர்ள் ஃப்ரெண்ட் அத்தியாவசியம். கமிட்டே ஆகாத ஒரு 90s கிட்க்கு கல்யாணம் ஆகணும்னு டிஜிட்டல் மீடியாவும் சோசியல் மீடியாவையும் நம்பி வந்திருக்கோம். இத்தனை நாள் உங்களுக்கு நாங்க லவ் பர்பஸ்ல பண்ணி டார்ச்சர் பண்ணியிருந்தோம்னா உங்களை நாங்க கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னும் 1 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனா இவங்க எதிர்பார்த்தது எப்ப முடியுங்கிறது நீங்க பண்ற ரிப்ளைல தான் இருக்கு. நியூஸ் சேனல்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணி வர வேண்டாம். ஏன்னா நாங்க கமிட் ஆகிறது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிரும்.